திருச்செந்தூர் ஸ்தல புராணத்துல முருகப்பெருமான் வள்ளியம்மையோட திருமண அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாடல் எண் 7. அந்த வாசகம் தேன் ஆறிரு செவிக்கும் அமுதம் ஊற்றுவதென அகத்தூள் கந்தவேல் மகிழ்ந்து மானிடை பிறந்த கன்னிகை ஏனலம் புனத்துள் சிந்தையின் விரைந்து சென்று இவள் ஆர்வம் தெறிக்குதும் என உளந்தேறி ஈந்திர சாலம் போலொரு தருவாய் ஈராறு தோல் எம்பிரான் நின்றான். சென்ற பாடல்ல வேடமன்னனிடம் முருகப்பெருமான் சாதாரண மனிதனாக சென்று வள்ளியம்மையை திருமணம் செய்து தருக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வேடமன்னன் முருகப்பெருமானை தவிர வேற யாருக்கும் திருமணம் செய்து தருவதாக இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போ அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப இந்த பாடல்ல வேடமன்னன் கூறிய அந்த தேன் போன்று இனிக்கின்ற வார்த்தைகள் முருகப்பெருமானுக்கு 12 திருச்செவிகள்லயும் அமுதம் போல இருந்துச்சாம். மேலும் முருகப்பெருமான் மகிழ்ந்து மான் வயிற்றில் பிறந்த வள்ளியம்மை இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று வள்ளியம்மை தன் மீது வைத்துள்ள அன்பை இவ்வுலகிற்கு அறிய செய்வதற்காக முருகப்பெருமான் ஒரு பெரிய வேப்ப மரமாக மாறி நின்றதாகவும் இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே போன்று திருச்செந்தூர் ஸ்தல புராண நூல் பாடல்களை விளக்கத்தோட கேட்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.